வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. நம்ம கவிதா பயங்கரமான திட்டம் ஒன்று போட்டிருக்காங்க கௌதம் கூட சேர்ந்து. எப்படியாவது திருவின் தொழிலை முடக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்க நேரம் நம்ம கவிதம் கவலைப்படாண்டா, நான் இவனுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் வந்திருக்குல, ஆமாம் கோடிக்கணக்காக திருவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கவிதா சொல்லினாரா. அந்த திட்டத்தை தான் நான் கம்சன் ஆப்போசிட் பார்த்துட்டு வச்சுருக்கேன். அதை வச்சு தவிர்த்து இந்த திரு நட்டத்தில் மூழ்கணும், அந்த அளவுக்கு இதில் ஸ்கெட்சு போட்டிருக்கேன். ஆனால் இந்த திருவை பாதுகாத்துட்டு இருக்கிறது அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்க மகால, அவளை தீர்த்து கட்டினா தான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஏன்னா திருவுக்கு நம்ம எப்போ எல்லாம் வேட்டு வைக்கமோ அவள் தான் தடுப்பு சுவர்கணங்காக நிற்கிறா. முதல்ல அவளுக்கு கதையை முடிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த வேலைக்காரி மகா கதையை நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் நான் என்னெல்லாமோ பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு பண்ணாலும் இந்த திருவும் திவ்யாவும் சேர்த்து அது எல்லாத்தையும் முறியடிச்சிடாங்க. ஆனால் இந்த தடவை என் ஸ்கெட்சிலேருந்து தப்ப முடியாது அப்படின்னு கவிதா அந்த இடத்துல கங்கனை கட்டிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை அறிஞ்சுக்கிட்டாங்க நம்ம மகா விடுவாங்களா? கவிதாவை மூக்க உடைக்கிறாங்க குத்தி. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் கரெக்டாக நம்ம திருவுக்கு ஒரு குழப்பம். எப்படியாவது இந்த மகாவை நான் வேற எங்கேயாவது அனுப்புனாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், எனக்கும் திவ்யா வாழ்க்கையிலையும் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சா, தெய்வம் ஒன்றும் முடிவு பண்ண மாதிரி இந்த மகாவை எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு திவ்யா தடுத்து நிப்பாட்டிட்டா. இப்போ என்ன பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. மகா இந்த வீட்டில் தான் இருப்பா. ஆனால் என்றைக்குமே உண்மை தெரிஞ்சுதான் என் கதி அவ்வளோ கதி தான். திவ்யா என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையெல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சிட போது. கடவுளே நீ தான் காப்பாற்றணுப்பா அப்படின்னு திரு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கௌதம் நம்ம கவிதாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த பாரு, திருவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் கிடைக்க போகிறதா இருக்குல்ல, அதை நம்ம தவிடுபடி ஆக்கணும். என்ன சொல்கிறீங்க, அதில் ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு நம்ம கவிதா கேட்குறாங்க. ஆமாம் பிளான் இருக்குது, அந்த பிஸ்னஸ் டீல் மட்டும் ஓகே ஆகக்கூடாது. நான் ஆப்போசிட் பார்ட்டியில் எனக்கு எதிரி கம்பெனிகள்கிட்ட டீல் பேசியிருக்கேன். அதில் நம்மளுக்கு ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் ப்ராஃபிட்டை கொடுக்கதா சொல்லியிருக்காங்க. திருவுக்கு இந்த டீல் நட்டத்தில் முடியணும், அவன் தொழிலில் முடங்கி தவிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கௌதம் சொல்ல நேரம் நானும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த தடவை நம்ம ஸ்கெட்சி தப்பக்கூடாது. முதல்ல டார்கெட் இந்த மகாவை தான் இருக்கணும். ஏன்னா இந்த வீட்டு வேலைக்காரி மகா இந்த வீட்டில் இருந்து விரட்டி அடிக்கலான்னு பார்த்தா ஒவ்வொரு வாட்டியும் அவள் தப்பிச்சுட்டே இருக்கா. அது மட்டும் இல்லை, நம்ம திருவுக்கு என்னையாவது ஒரு தடங்கல் பண்ணிடலான்னு நினச்சோன்னா அவள் தான் தடுத்து நிப்பாட்டி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குறா. அவளுக்கு கதையை முடிச்சாதான் நம்ம நம்ம திட்டத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கௌதம் கூட சேர்ந்து கவிதா கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மகா இருக்காங்களா, மகா நம்ம கவிதாவின் திட்டத்தை கண்டுபிடிச்சிடாங்கன்னு சொல்லலாம். கவிதா பயங்கரமாக வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு மகாவை இந்த பாரு, இந்த வீட்டை விட்டு ஓடிடு, எந்த பொடியை போட்டு நீ மயக்கினியோ தெரியலை, திருவை கைக்குள்ளே வச்சுருக்க, திரு உனக்குன்னா அப்படி உருகிறான். அதே நேரம் திவ்யாவும் அப்படி தான். ரெண்டு பேரும் அடித்து பிடிச்சி நீ உனக்காக உருகுறாங்க. ஆனால் நாங்கள் உன்னை வீட்டில் இருக்க விட மாட்டேன், இந்த வீட்டை விட்டு நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீங்கள் இந்த மாரி வீட்டுக்கு ஏற்கனவே திருவை கொல்ல பார்த்தது நீங்கள் தானே, ஒருத்தரை செட் பண்ணி யார் கூடயோ சேர்ந்து நீங்கள் காய் நகர்த்திட்டு இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. அன்னைக்கு மண்டபத்தில் அந்த ரூமுக்குள்ளே அந்த ரவுடியை வச்சு திருவுக்கு கதையை முடிக்கிறதுக்கு ரவுடியை செட் பண்ணி அவரை கடைசி நேரத்தில் நான் ரூமில் அடைச்சி வச்சுருந்ததையும் காப்பாற்றி விட்ட நபர் நீங்கள் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் எல்லா திங்களாலங்கடியும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அமைதியாக இருக்கேன்னா அது இல்லை. இனிமேல் நீங்கள் நான் திருக்கிட்ட சொல்லி கொடுக்க நேரம் அவர் கையால் நீங்கள் அடி வாங்க போகிறது உறுதியாயிட்டு. நீங்கள் ஏன்னா என்கிட்ட இவ்வளோ வாய் கேட்ட வேண்டிய தேவையில்லை. சொந்த அன்னை பையனுக்கே இவ்வளோ பெரிய துரோகத்தை அவருக்கு உயிரை பறிக்க அளவுக்கு ஸ்கெட்சு போட உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் நல்லவங்க இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிட்டா ஒரு நிமிஷம் கூட உங்களை இந்த வீட்டில் இருத்த மாட்டார். ஆனால் நான் தான் அதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இருக்கேன். ஆனால் எப்போவும் இதே மாதிரி இருக்க போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கவிதாவுக்கே நம்ம சவால் விட அளவு நம்ம மகா போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மகாவை அடிக்கிறதுக்கு கவிதா கையை ஓங்குறாங்க. அப்போ தான் மகா கோவத்தின் உச்சியில் போய் கையை வளைக்கிறாங்க. என்ன நினச்சிட்ட நீ, எதுக்காக இப்போ என்ன அடிக்க கையை ஓங்குற, நீ செய்யறதெல்லாம் ப்ராடுத்தனத்தையும் இந்த வீட்டில் ஒட்டுமொத்த ஒரு நபர்களையும் கூட்டி நான் கக்குனேன்னா வாங்கதியை
நினச்சி நீனே வந்து அரண்டு போவ. ஆனால் நீ என்ன தைரியத்தில் என்ன அடிக்கிறான்னு தெரியலை அப்படின்னு வந்து நம்ம மகா வந்து எகுறாங்க கவிதா கிட்ட. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகா கவிதாவின் மூக்கை அடித்து உடைக்காங்க. அந்த அளவுக்கு கோவம் வந்து கூட வருவ. உண்ட வீட்டுக்கே இரண்டகம் பார்க்கறது மாதிரி அவங்க வீட்டிலே இருந்துக்கிட்டு அவங்கள கொல்லதுக்கே நீ ஸ்கெட்சு போடுவியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போகிறாங்க. இவளை வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டலான்னு நினச்சா இப்போ இவன் நம்மளை அடிக்க அளவுக்கு வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கவங்க நம்மளை விட எல்லாம் வேலைக்காரங்களுக்கு தான் இந்த வீட்டில் முக்கியத்துவம் கொடுக்காங்க. தலையில் வச்சு ஒரு வேலைக்காரியை தூக்கி வச்சு கொண்டாடி இந்த வீடே இப்படி வந்து சீரழிஞ்சு போகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவளை வந்து எதையாவது குறை சொல்லி திருட்ட போனால் திருவ நம்ம மூக்கு உடைக்கிற மாதிரி பேசுகிறான். இப்போ என்ன பண்ணலாம் இவளை அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது திரு வந்து ஆஃபீஸுக்கு எப்படியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பான் இந்த ஃபைலெல்லாம். அந்த டீலை வந்து ஓகே பண்ணதுக்கு அது எல்லாத்தையும் எடுத்து எரிச்சிக்கிட்டு இது எல்லாமே மகாவை தான் எங்கேயோ கொண்டு போட்டுட்டா. மகாவை தான் இந்த ரூமுக்கு வந்தா. அவள் அதுக்கு மேலே பழியை போட்டு உருட்டி தள்ள வேண்டதான், வேறு வழி இல்லை. அப்போ அந்த ப்ராஜெக்டும் திருவுக்கு கிடைக்காது. நம்மளை எதிரிக்கிட்ட என் ஹஸ்பண்டு வந்து டீலிங் பேசியிருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் கிடைக்கும், நானும் கௌதமும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு கட்டி நம்ம திரு ரூமில் போய் ஃபைலை திருட போகிறாங்க. நம்ம மகா கண்டுபிடிச்சி ஓரங்கட்டி அடின்னு வந்து நம்ம கவிதாவை வந்து விரட்டி தள்ளுறாங்க. அப்போ தான் இதுக்கு மேலே இந்த விஷயத்த மறைக்கக்கூடாது அப்படின்னு வந்து திருக்கிட்டேயே வந்து சொல்லிடுறாங்க. இந்த பாருங்கள், அன்னைக்கு ஒரு நபர் வந்து உங்களை கொல்லதுக்கு மண்டபத்தில் வந்த நபர் வேறு யாரும் இல்லை, உங்கள் கவிதா அத்தை செட் பண்ண நபர் தான். உங்களை போட்டதில்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி கவிதா அத்தை நல்லவங்க கிடையாது, உங்களை அழிக்கிறதுக்கு தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லணுன்னா பேரஞ்சிருக்கிறாங்க. நம்ம திரு நிற்கிறாங்க. அப்போ தான் இது உண்மை, மனசை கல்லாகிடுங்க. இப்போ கூட ஃபைலெல்லாம் வந்து புரட்டுறாங்க. ஏதோ ஒரு பெரிய தொழிலில் உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்கன்னு மட்டும் எனக்கு உறுதியாக சொல்ல தெரியும், அது வேறு எனக்கு தெரியலை. ஆனால் அவங்க உங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்து புரட்டி பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கவிதாயின் சுய ரூபத்தை நம்ம திருகிட்ட வந்து சொல்லி வைக்கிறாங்க நம்ம மகா. இதெல்லாம் உண்மையான மகா, எனக்கு ஏற்கனவே எங்கள் கவிதாத்தை மேலே சின்ன சின்ன சந்தேகம் இருந்து, ஆனால் நீ சொல்லதெல்லாம் பார்த்தா அவங்க இவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை சொந்த அன்னை பையனுக்கே பண்ண அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க நிச்சயமாக இந்த வீட்டில் ஒரு நொடி கூட இருக்கக்கூடாது அப்படின்னு திரு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல கவிதா கிட்ட வந்து சாடுறாங்க. அத்தை, மகா எல்லாம் சொன்னான், நீங்கள் தான் என்ன மண்டபத்தில் கொல்லதுக்கு ஆளை வச்சிங்களா அப்படின்னு சொன்னோன்னா ஒட்டுமொத்த குடும்பமாக அரண்டு போய் நிற்குது. சொல்லுங்கத்த, இது உண்மையா அப்படின்னு வந்து நம்ம கவிதாகிட்ட கேட்க நேரம் கவிதா பேரஞ்சதுக்குனாங்க நிற்காங்க. அப்போ தான் அந்த ரூமில் அடைச்சி வச்ச நபரை திறந்து விட்டது வேறு யாரும் இல்லை, உங்கள் அத்தை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. இதை கேட்டதும் எதுக்காக நீங்கள் திறந்து விட்டீங்க அத்தை, சொல்லியே தீரணும் அப்படின்னு வந்து நம்ம கவிதாவின் சொட்டையை முறிக்கிறாங்கங்க திரு.